எடப்பாடிக்கு போன் பண்ணி ஒரு மசோதாவுக்கு ஆதரவு கேட்டீங்களே, அன்னைக்கு அந்த சிலுவம்பாளையம் பழனிசாமி உங்களுக்கு தெரியலையா? அப்ப மோடியை அவமானப்படுத்தின ஒருத்தர் நீங்க ஆதரவு வாங்கினா நீங்க என்ன லட்சணத்துல கட்சி வச்சிருக்கீங்க? அப்புறம் என்ன ஆட்சி நடத்துனீங்க நீங்க? இதுக்கெல்லாம் பதில் சொல்லல. போற போக்குல சொல்லிட்டு அண்ணாமலை தப்பிக்க முடியாது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லணும். ஆதரிச்சு எடப்பாடி பழனிசாமி வெளிப்படையா எடப்பாடி இனிச்சாரா உங்களுக்கு? கூவத்தூர்ல நடந்த விஷயம்னு ஒண்ணு குறிப்பிட்டு சரி, அதெல்லாம் தெரிஞ்சான மோடிக்கு பக்கத்துல உட்கார வச்சுங்க. அப்படி ஏலம் எடுக்கிற ஒரு நபரை எதுக்காக மோடிக்கு பக்கத்துல உட்கார வச்சு அழகு பாத்தீங்க? 8 மாசம் முன்னாடி போக்க போற ஒருத்தருக்கு நான் என்னத்துக்கு வாழ்த்து சொல்லணும், நான் எதுக்கு வரணுங்கிறாங்க. இது நடந்திருக்கிறதுக்கு 110% வாய்ப்பே இல்லை. ஏன்னா சரிதானா, ஒரு நாளும் அந்த ஆட்சி நகர்றதுக்கு பாதுகாப்பு அரணாக இருந்தது பிஜேபி. இன்னைக்கு கேபி முனுசாமி செய்தியாளர் சந்திப்பு நடத்துறாரு. ஒரு 5 தடவை மினிமம் தரம் குறைந்த வார்த்தை. நீங்க ஒரு இடம் சொன்னீங்க, 10 இடம் சொல்லதான் செய்வாரு. மோடியை அவமானப்படுத்துனதை என்னால தாங்கிக்க முடியலன்னு சொல்றாரா அண்ணாமலை? அதுதான் 19 நடந்து இந்த சம்பவம் உங்களுக்கு எப்ப காதுக்கு வந்துச்சு? மேபி இப்பதான் தெரிஞ்சிருக்கும். அந்த மோகன்லாம் விட்டுடுங்க, அண்ணாமலை தெளிவுபடுத்தணும். தொண்டர்கள் எல்லாம் எழுந்து நின்று கை தட்டுறாங்க. ஆமா, ஒரு தலைவர் பேசுற போது சீமான் பேசுற பேச்சுக்கெல்லாம் கை தட்டுறாங்க. சீமானோட எத்தனை பேச்சு கான்ட்ரோவர்சின்னு எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாட்டுல பெரும் விவாதமா மாறி இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டின் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் நடக்கக்கூடிய ஒரு உரையாடல், போர், சண்டை அப்படிங்கிறத பார்க்க. தமிழ்நாட்டின் எதிர்கட்சி தலைவரா இருக்கக்கூடியவரை தற்குறி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அண்ணாமலை அவர்கள் பேசினது, சிலுவம்பாளையத்துல என்ன நடந்தது அப்படிங்கிறதா இருக்கட்டும், நீங்க திமுக ஒரு அமைச்சர் காலில் விழுந்தீங்கிற விஷயமா இருக்கட்டும், ரொம்ப ஒரு ஆக்ரோஷமா பேசினது பல எதிர்வினைகளை அதிமுக தலைவர்கள்ட்ட ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. முதல் விஷயம், இது பிஜேபிக்கும் அதிமுகவுக்குமான போர்னு நான் பார்க்கல. இது அண்ணாமலை என்கிற ஒரு தனிநபருக்கும் எடப்பாடி என்கிற ஒரு தனிநபருக்குமான போர் தான் வார்த்தை. இந்த இடத்துல குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். அதுக்கு சொல்றாரு, எனக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் என்ன வாய்க்கா தகராறா? இல்ல, இதெல்லாம் தொண்டர்களை மக்களை ஏமாற்ற வேலை. முழுக்க தனி மனித விரோதம் தான் சொல்லுவேன். மோடி ஜெயிக்க போறாரான்னு எடப்பாடி கேட்டாரு. ஒரு பிரச்சனையா வரேன், ஒரு விஷயமா வர்றேன். சிலுவம்பாளையத்தில் நடந்த கொலையை பத்தி பேசுறாருல, அத்தனையும் நிஜம். அந்த கொலை நடந்தது நிஜம். இவர் யார் ஓடி மறைஞ்சார்னு சொல்றாரோ அதுவும் நிஜம். இப்போது திமுக அமைச்சர்கள் அங்கம் வகிக்கிற ஒரு அமைச்சர் எடப்பாடியை காப்பாற்ற, இதெல்லாம் நிஜம்னு வச்சுப்போம். ஏன்னா எடப்பாடியை மறுக்காத விஷயங்கள். கொலை குற்றவாளி நிரூபிக்கப்படல, எஃப்ஐஆர்லயே ஒரு பேர் சேர்க்கப்படலைன்னு இருக்கு, அல்லது சேர்த்தும் கடைசியில் எடுத்துட்டாங்கன்னு ஒரு தகவல் இருக்கு. ஆக மொத்தம் அந்த சம்பவம் நிஜம். இந்த சம்பவங்கள் நடந்தது நல்லா தெரிஞ்சிருந்த பிறகுதான் எடப்பாடி 200 இடங்களுக்கு மேல ஜெயிப்பார் நீங்களே பேசுனீங்க. பிரதமர் மோடியை மீண்டும் பிரதமராக்க அவரை நாங்கள் அவர் அருகிலேயே உட்கார வைத்து அழகு பார்த்தோம்னு சொன்னீங்க 8 மாசம் முன்னாடி. என்டிஏனுடைய முதல் கூட்டத்துல, பிரதமர் அடுத்த தேர்தலுக்கு தயாராகிற முதல் கூட்டத்துல பிரதமருக்கு பக்கத்துல யார் உட்கார்ந்தா? எடப்பாடி. அப்ப எங்க போனார் அண்ணாமலை? அந்த சிலுவம்பாளையத்தில் நடந்த கொலை அப்ப நீங்க வசதியா மறந்துடுவீங்களா? யாரை ஏமாத்துறீங்க சொல்லுங்க சார். இன்னொரு உதாரணம் சொல்றாரு. 2019 வாரணாசியில வேட்புமனு தாக்கல் செய்யற போது கலந்துக்கலையோ வாழ்த்து சொல்லலையோ, அப்படி அந்த கேட்டா தோக்க போற ஒருத்தருக்கு நான் என்னத்துக்கு வாழ்த்து சொல்லணும், நான் எதுக்கு வரணுங்கிறாங்க. இது நடந்திருக்கிறதுக்கு 110% வாய்ப்பே இல்லை. ஏன்னா 2019 எடப்பாடிக்கு குரூஷியலான காலகட்டம். எடப்பாடி என்னவெல்லாம் சொல்கிறாரோ அதையெல்லாம் பிஜேபி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அவருடைய பதவியை காப்பாற்ற. இங்க 18 எம்எல்ஏக்கள் விவகாரம் நடந்துட்டு இருக்கு. நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த சொல்லிடாதீங்க, நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்தா நான் தோத்துருவேன். உடனே கவர்னர் அமைதியா இருக்கிறார். அரசியலமைப்பு சட்டப்படி அவர் செய்ய வேண்டிய கடமையை செய்ய விடாமல் கட்டி போட்ட வேலையை செஞ்சது பிஜேபி. சரிதானா? ஒரு நாளும் அந்த ஆட்சி நகர்றதுக்கு பாதுகாப்பு அரணாக இருந்தது பிஜேபி, பிரதமர் மோடி, அமித்ஷாவும். அப்படிப்பட்ட மோடியை பகைச்சு கடந்து 2வது வருஷம், 2 வருஷம் கூட முடியல. 19 நல்லா கவனிங்க, 17 முதலமைச்சர் ஆகிறார். 2 வருஷம் கூட முழுமையா முடிவடையாத போது எடப்பாடி எப்படி துணிச்சலா அந்த முடிவு எடுத்திருப்பாரு? இன்னைக்கு ஆளுமைன்னு சொல்றோம்ல, இந்த ஆளுமைத்தனம் கூட அன்னைக்கு பாதி கூட இல்லையே. எப்படி சார் ஒருத்தர் சொல்லியிருப்பா? அவங்க தயவுல ஆட்சி நடத்திக்கிட்டு ஒரு வார்த்தையை விட்டா அது எங்க போய் சேரும் அப்படின்னு தெரிஞ்சிருந்த எடப்பாடி, முதலமைச்சர் பதவியில் இருக்கிற எடப்பாடி இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாரா? அண்ணாமலை அடுத்த பொய்ய சொல்றாரு. அதனாலதான் இது தனி மனித மோதல்னு சொன்ன கட்சிகளுக்கு இடையில நடந்த மோதல் அல்ல. எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. வரலாறு அதை சீக்கிரம் வெளியே சொல்லும். 2 பேர்ல ஒருத்தர் மூலமா சொல்லலாம். இந்த 2 பேருடைய பின்னணி அறிஞ்ச சில பேராவது வெளியில சொல்லலாமே தவிர, கட்சிக்கு 2 கட்சி கடையில எப்படி இதை முதல்ல எடுத்துக்குவீங்க? தற்கொலைங்கிற வார்த்தை வரம்பு மீறிய வார்த்தை. எந்த தலைவரை பார்த்தோம் பொது மேட்டில் அப்படி சொல்ல, அதை விட கேவலமா எல்லாம் பேசுவாங்க. கூட்டி அறைகளுக்குள்ள பேசலாம். இன்னைக்கு கேபி முனுசாமி செய்தியாளர் சந்திப்பு நடத்துறாரு. ஒரு 5 தடவை மினிமம் தரம் குறைந்த வார்த்தை. நீங்க ஒரு இடம் சொன்னீங்க, 10 இடம் சொல்லதான் செய்வாரு. இந்த கேபி முனுசாமி எப்போல்லாம் எடப்பாடி பாதிக்கப்படுறாரு அப்ப மட்டும் தான் வருவார். அதிமுக பாதிக்கப்படுறவங்கள வரவே மாட்டாரு.
நான் அதான் சொல்லல. நீங்க எடப்பாடியை தொட்டீங்கன்னா அவருடைய ஆதரவு இன்னும் செல்லூர் ராஜு, உதயகுமார் பல பேர் வருவாங்க. வந்துட்டாங்க. வரதான் மனநலம் செய்வாங்க. பாதிக்கப்பட்டவர்னு அதனாலதான் இது கட்சிக்கான எதிராக நான் நினைக்கல. எடப்பாடிக்கு ஏதாவது ஒண்ணா இவங்க எல்லாம் எந்திரிச்சு வருவாங்க. இது எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் நடக்கிற போர் தான். காரணம் என்னன்னு காலம் தான் பதில் சொல்லணும். எந்த விதமான கொள்கை மோதலும் இல்லைன்னு சொல்றேன். அண்ணாமலை சொன்ன வார்த்தையை பொய். அவர் அரசியலுக்கே வரல. சார் யாராவது மறுக்கணும்ல சார்? அப்ப வரட்டும் சார். சார் என்ன சார் ஒரு நாள் கூட முழுசா ஆகலையே. இப்பதானே நேத்து நைட்டு பேசியிருக்கிறாரு. இனிமேல் தானே மறுப்பாங்க. ஒரு உண்மையா வரும். தெளிவுபடுத்திடுறேன்னா அண்ணாமலை பேசவே செய்யறாரு. நீங்க வந்து எனக்கும் அவருக்குமான போர். எடப்பாடி முதல்ல வெளியில சொல்லணும். எனக்கு அன்னைக்கு பேசுனது யாரு? நிஜமா பேசினாங்களா? டெல்லியில இருந்து பேசினா இங்கிலீஷ்ல பேசினாங்களா, இந்தியில பேசினாங்களா? நான் பிராக்டிகலா பேசுறேன். ஏன்னா சாத்தியமுள்ள விஷயம். தமிழ்ல பேசி இருந்தால் நான் திரும்ப சொல்றேன், எடப்பாடி நீங்க வேற விஷயங்களுக்கு விமர்சிக்கலாம். 100% இந்த வார்த்தை அவர் சொல்லியிருக்கவே மாட்டார். அந்த துணிச்சலாம் எடப்பாடிக்கு இப்பவே இல்லை சார். முதலமைச்சர் பதவியில் இருக்கும்போது எப்படி சார் வரும்? அவங்க தயவுல ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாரு. நீங்க ஒரு பத்திரிகையாளரை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனுடைய பிராக்டிகாலிட்டி யோசிச்சு பாருங்க. 1% கூட வாய்ப்பு இல்லை. அப்போ நீங்களும் அரசியல் களத்துல இல்ல, தமிழ்நாட்டிலே இல்லை. இன்னும் சொல்ல போனா அரசியல் களத்துல இல்ல, தமிழ்நாட்டுக்கு ஒரு ரிசைன்மெண்ட் வந்துட்டு அந்த வர்ற டைம்னு வச்சுக்கோ. 20க்கு தான் நீங்க வர்றீங்க. 19 நடந்த உரையாடல் எப்படி உங்க காதுக்கு வரும்? அப்ப யாரோ ஒரு எக்ஸ் அண்ணாமலைக்கு சொல்லியிருக்கிறார். தன் வசதிக்கு ஏற்ப நடக்காததை சொல்லியிருக்கிறார். இது ஒரு சான்ஸ். இல்ல அங்கிருந்து ஒருத்தர் இந்தியில பேசி, இல்ல இங்கிலீஷ்லயே கூட பேசி, எடப்பாடி தனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்லயோ இல்ல தனக்கு தெரிஞ்ச தமிழ்லயோ பேசி அது தவறாக மொழிபெயர்த்து எடப்பாடியை காலி பண்றதுக்கு ஒருத்தன் போய் சொல்லியிருக்கலாம். நான் எடப்பாடியை விமர்சிக்கிறேன். 5 வருஷமா இருக்கட்டும். அப்ப இவ்வளவு நாளா ஒரு நாள்ல ஒரு அப்போ நான் என்ன கேக்குறேன், மோடியை அவமானப்படுத்தினதை என்னால தாங்கிக்க முடியலன்னு சொல்றாரா அண்ணாமலை? அதுதான் 19 நடந்து இந்த சம்பவம் உங்களுக்கு எப்ப காதுக்கு வந்துச்சு? தெரிஞ்சிருக்கும். அந்த மோகன்லாம் விட்டுடுங்க. அண்ணாமலை தெளிவுபடுத்தணும். எனக்கு முந்தா நாள் தெரிஞ்சிச்சு, எனக்கு தூக்கமே இல்லை 2 நாளான்னு சொல்லியிருக்கணும். முந்தா நாள் சொன்னது யாரு? 5 வருஷம் கழிச்சு ஒரு வார்த்தை. ஏங்க இன்னைக்கு நைட்டு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு வாடானாலே 4 வார்த்தையை மாத்தி சொல்றேன். காலையில போய் போன்ல சொல்லிட்டு இந்த போனை நான் வைக்கிறேன், அவரை கூப்பிட்டு அப்படி சொல்லுங்க போது 2 வார்த்தை மாறுது. 5 வருஷம் கழிச்சு எத்தனை வார்த்தை மாறி இருக்கும்? அப்போ ஏதோ ஒரு உள்குத்துதல் இருக்குன்னு அர்த்தம். அண்ணாமலையை ஒழிக்கிறதுக்கோ எடப்பாடியை ஒழிக்கிறதுக்கோ யாரோ ஒருத்தர் ஆசாமி வேலை செய்யறான் உள்ள, நடக்காததை நடந்ததாக சொல்லி. புரியுதுங்களா? அதை இப்படி நம்பிக்கிட்டு ஒரு பொது வெளியில பொதுக்கூட்டத்தில் இப்படி பேசி இருக்க கூடாது. இதுக்கு பதில் கொடுக்காம நான் லண்டன் போயிட்டா அது அப்படியே தமிழ்நாட்டுல பரவிடும். எதுக்கு பதில் கொடுக்காம? என்ன குறித்து பேசினதுக்கு, அண்ணாமலை அவர்கள் குறித்து பேசினதற்கு நான் பதில் கொடுக்காம. அதுதான் சார் நான் சொல்றேன். 2 பேருமே தனிப்பட்ட முறையில பேசிக்கிறாங்களே தவிர என்னைக்காவது அமித்ஷாவை பத்தி மோடியை பத்தி இப்படி விமர்சிச்சிருக்கிறாரா? தமிழிசையை பொன்னாரை பத்தி அது எடப்பாடி பேசியிருக்கிறாரா? நான் ஏன் தெரியுமா 2 பேருக்கு முன்னாடி தனிப்பட்ட மோதல் நான் சொல்றேன். இயக்கத்தை பத்தியோ குரலை பத்தியோ 2 பேரும் பேச மாட்டாங்க. சரிதானே? கூவத்தூர்ல நடந்த விஷயம்னு ஒண்ணு குறிப்பிட்டு. சரி, அதெல்லாம் தெரிஞ்சாலும் மோடிக்கு பக்கத்துல உட்கார வச்சிங்க. எதுக்கு? அதுக்கு முதல்ல தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட அண்ணாமலை மன்னிப்பு கேட்கணும்ல. அப்படி தரம் கெட்ட எடப்பாடி நாங்கள் அங்கே போய் உட்கார வச்சதுக்காக அப்படி ஏலம் எடுக்கிற ஒரு நபரை எதுக்காக மோடிக்கு பக்கத்துல உட்கார வச்சு அழகு பாத்தீங்க 8 மாசம் முன்னாடி? அப்படி ஏலம் எடுத்து பதவிக்கு வந்த ஆட்சி எதுக்காக 4 வருஷம் காப்பாத்துனீங்க? அப்படி ஏலம் எடுத்து டெண்டர்ல கலந்துக்கிட்டு அந்த பதவி வாங்கினாரு, அந்த ஆட்சி எதுக்காக காப்பாத்துனீங்க? கவிழ்கிற வாய்ப்பு அரசியலமைப்பு சட்டப்படி வந்த போது கூட அந்த ஆளுநரை செயல்பட விடாமல் தடுத்து நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த மாட்டோன்ற ஒரு சூழலை ஏற்படுத்தி அந்த டெண்டர் எடப்பாடி பழனிசாமி எதற்காக காப்பாத்துனீங்க? இது குற்றம்னு சொன்னீங்கன்னா அந்த குற்றத்தில் அண்ணாமலைக்கும் பங்கு இருக்கு, அண்ணாமலை அங்கம் வகிக்கிற பிஜேபிக்கும் பங்கு இருக்கு. இவரு தலைவரானதற்கு பிறகு போராடி இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒருத்தரோட நம்ம கூட்டணி வைக்க வேண்டாம், நம்ம பாஜக தலைவராகி கூட்டணி தொடர்ந்து இல்ல சிஎம் ஆனவரு, நம்ம மோடியை அப்படிப்பட்ட எடப்பாடியோடு நான் கூட்டணி வைக்க மாட்டேன், அனுமதிக்க மாட்டேன். தொடர்ந்து அப்படி வச்சீங்கன்னா நான் தலைவரா இருக்க மாட்டேன் சொல்லி வெளியே வந்திருக்கணுமே. இவர் தலைவராகி கூட்டணி நடந்ததா இல்லையா? ஏன் அதை அனுமதிச்சீங்க? உள்ளாட்சியில கூட்டணி தொடரும், ஈரோடு இடைத்தேர்தலில் ஆதரவு சொன்னாரா இல்லையா? என்னென்ன இருக்கட்டும் சார். நீங்க எந்த எடப்பாடி? 19லயே நிரூபிக்கப்பட்ட எடப்பாடி. உங்கள் பார்வையில் காலில் விழுந்த பதவி வாங்கிய எடப்பாடி 19ல. நீங்க உங்களுக்கு ஞாபகம், மோடி அவமானப்படுத்தினது 19, காலில் விழுந்தது 16, 17ன்னு வச்சுப்போம். இல்ல பதவி வாங்கினது பதவி வாங்கினது சிலுவம்பாளையம் காலம். அந்த காலம் 19ல அது நடந்து 20-30 வருஷத்துக்கு ஆக போகுது. அந்த அமைச்சர் இப்ப திமுக அமைச்சர் அங்க வைக்கிறார். முத்துசாமி தான் இதுல எண்ணத்தை போட்டு பூசி முழுறீங்க. அவரை காப்பாத்தது அமைச்சர் முத்துசாமி அப்படின்றது அங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். கொலை குற்றவாளின்னு யாரும் சொல்லல. அந்த எஃப்ஐஆர்ல அல்லது அந்த கொலையில இவர் தேடப்பட்டவர் சம்பந்தப்பட்ட விமர்சனம் உண்டு. இது இன்னைக்கு நடந்த சம்பவமா? நீங்க எடப்பாடியை எத்தனையோ தடவை சந்திச்சு போனீங்களே, எத்தனையோ தடவை மோடி கிட்ட போய் உட்கார வச்சிங்களே, எத்தனையோ தடவை எடப்பாடிக்கு போன் பண்ணி ஆதரவு கேட்டீங்களே. 50 எம்பிக்களை வச்சிருந்த எடப்பாடி
ஒருங்கிணைப்பாளர் தான் ஓபிஎஸ். இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியிலிருந்து கூட எம்பிக்களை தன் கட்டுப்பாட்டில் மறைமுகமாக வச்சிருந்த எடப்பாடிக்கு ஃபோன் பண்ணி ஒரு மசோதாவுக்கு ஆதரவு கேட்டீங்களே, அன்னைக்கு அந்த சிலுவம்பாளையம் பழனிசாமி உங்களுக்கு தெரியலையா? சொல்லுங்க சார். 2019 அவமானப்படுத்தின மோடி, இவர் தானே அவமானப்படுத்தினார். அந்த மோடியினுடைய அரசு அமைச்சிட்டார், 19 ஜெயிச்சிட்டார், 24 வரைக்கும் ஆட்சி இருக்கீங்க. எதுக்காக அத்தனை ஆதரவு கேட்டு வாங்குனீங்க? நீங்கள் எங்களை அவமானப்படுத்தினீங்க, எங்கள் பிரதமரை அவமானப்படுத்தினீர்கள், உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவையில்லை. யாராவது விட்டுட்டு போனீங்களா? அந்த எடப்பாடிக்கு தானே ஒரு தடவை ஃபோன் பண்ணி, ஓபிஎஸ் கூட ஃபோன் வராது, எடப்பாடிக்கு தான் ஃபோன் வரும். ஏன்? அப்போ மோடியை அவமானப்படுத்தின ஒருத்தர் நீங்க ஆதரவு வாங்கினா நீங்க என்ன லட்சணத்துல கட்சி வச்சிருக்கீங்க? அப்புறம் என்ன ஆட்சி நடத்துனீங்க நீங்க? இதுக்கெல்லாம் பதில் சொல்லல. போற போக்குல சொல்லிட்டு அண்ணாமலை தப்பிக்க முடியாது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லணும். புரியுதுங்களா? அப்ப தரம் குறைந்த, தரம் கெட்ட, உங்கள் பாஷையில தரம் கெட்ட எடப்பாடி கிட்ட எதுக்காக ஆதரவு வாங்கி மோடியினுடைய அரசை காப்பாத்துனீங்க? எத்தனை மசோதாக்கள்ல சார் சிஏஏ அண்ணாதிமுக எதிர்த்து ஓட்டு போட்டா அந்த சட்டமே வந்திருக்காது ராஜ்யசபால. ஞாபகம் இருக்கா? அந்த 11-12 எம்பிக்கள் குரூஷியல் ஆதரிச்சு எடப்பாடி பழனிசாமி வெளிப்படையெல்லாம் எடப்பாடி இனிச்சாரா அவங்களுக்கு? இதெல்லாம் மக்களை, தொண்டர்களை ஏமாற்றுகிற வேலை. ஏதோ ஒண்ணு 2 பேர் கடையில் நடக்குது. என்ன? அண்ணாமலை அவர்களை பதவியிலிருந்து நீக்க போறாங்க. அதுக்குதான் இந்த லண்டன் கதையெல்லாம். அதற்கு முன்னாடி இப்படி ஒண்ணு பேசுறாருன்னு கேபி முனுசாமி. அது யூகங்கள்ல ஒண்ணா இருக்கலாம். அதுக்கு முனுசாமி சொல்ற ஒண்ணுக்கு பதில் சொல்லணும் அவசியம் இல்லை. பிஜேபியில சொல்ற ஒருத்தருக்கும் நம்ம பதில் சொல்லணும் அவசியம் இல்லை. 2 பேரும் 2 தலைவர்கள், ஒரு கருத்துல அதுல இருக்கிற ஃபேக்சுவல் 2 தலைவர்களுக்குள்ள என்ன சார் பர்சனல்? அததான் காலம் பதில் சொல்லுங்கிற. அவங்க 2 பேரும் தான் சொல்லணும். 2 பேரை பத்தி தெரிஞ்சவங்க தான் சொல்லணும். ஆக மொத்த கட்சிகள பெரிய கொள்கை மோதல்லாம் ஒண்ணும் கிடையாது. 8 மாசம் வரைக்கும் ஒன்னா தானே சார் இருந்தீங்க? அது ஒரு சாதாரணமா ஏதோ ஒரு இடத்துல பிரஸ் மீட்ல கூட அவர் பேசல. அவர் பேசும்போது, பொதுக்கூட்டத்தை பேசும்போது முன்னாடி இருக்காங்க. அவருடைய பாடி லாங்குவேஜ் பொதுக்கூட்ட பேச்சுல கவனிச்சீங்கன்னா எவ்வளவு ஆவேசம் தெரிஞ்சதுன்னு தெரியும். எடப்பாடி சொல்ற போதெல்லாம் கொதிக்கிறார். ஆமா, ஒரு தலைவர் பேசுற போது சீமான் பேசுற பேச்சுக்கெல்லாம் கைதட்டுறாங்க. சீமானோட எத்தனை பேச்சு கான்ட்ரோவர்சின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் சீமான ரசிக்கிற கூட்டாது. சீமான் என்ன பேசினாலும் கைதட்டுவாங்க. அதேதான் அண்ணாமலைக்கும். ஒரு கட்சியுடைய மாநில தலைவர் இவ்வளவு ஆக்ரோஷம் ஒரு தலைவர் எடுத்து பேசுறாரு, தலைவருடைய தைரியத்தை பாராட்டுறோம்னா அதுல இருக்கிற ஃபேக்சுவல யாராவது ஒருத்தரை யோசிச்சு பார்த்தாங்களா? 19 எப்படிரா அவர் சொல்லியிருப்பாருன்னு பக்கத்துல 2 தொண்டனாவது பேசிட்டு இருப்பாங்களா? எப்படி சொல்லியிருக்க முடியும்? மோடிக்கு எதிராக ஒரு கருத்தை சொல்லிட்டு எப்படி ஒரு நாள் ஒரு ஆட்சியை நகர்த்திருக்க முடியும்? அதன் பிறகு 2.5 வருஷம் ஆட்சியை நகர்த்திட்டு போனாரு. அப்ப மோடி அவமானப்படுத்தின எடப்பாடி நீங்க ஆட்சியை தொடர அனுமதிக்கிறீங்கன்னா நீங்க தான் முதல்ல மோடி அவமானப்படுத்திருக்கீங்க, எடப்பாடி இல்ல. உங்கள் பாஷையில் மோடியை அவமானப்படுத்தியது பிஜேபியினர் தான், அண்ணாமலை உள்ளிட்ட பிஜேபியினர் தான், எடப்பாடி அல்ல. அதே மேடையில் இன்னொரு சுவாரஸ்யமான சம்பவமும் நடந்தது. விஜயதரணி அவர்கள் பேசுறார், சும்மாலாம் ஒண்ணு வரல, எனக்கு பொறுப்பு கொடுங்க அப்படின்னு. அது ஒரு முதிர்ச்சியற்ற பேச்சு. 3 முறை எம்எல்ஏவா இருந்தவர், ஒரு பாரம்பரியமான குடும்பத்தை சேர்ந்தவர், ஒரு பதவி கேட்கறத பொதுக்கூட்ட மேடையில கேட்கலாமான்ற அந்த ஒரு குறைஞ்சபட்ச நான் அவருக்காக வருத்தப்படுறேன். நான் அவருடைய உழைப்பை யாரும் குறைச்சு மதிப்பிடல. அவர் கட்சி தாவினால அவர் ஒன்றும் தரம் குறைஞ்சவர்னு நம்ம சொல்லல. 2 வருஷம் பீரியட் ஒரு பொதுக்கூட்டத்துல போய் பேசுகிற பேச்சு அது வரல. மற்றவர்களுக்கு இது ஒரு பாடம், அவ்வளவுதான். அதுக்கு மேல அதில் விமர்சிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இவ்வளவு நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி.